குதிரை பேரம், ஒட்டக பேரம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. தாவேகா குதிரை பேரம் நடத்துது, ஆட்களை பிடிக்குது, மற்ற கட்சிகளிலிருந்து ஆட்களை குதிரை பேரம் நடத்தி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. ஆதாரத்தோடு நிரூபிச்சிருந்தா ஓகே, குதிரை பேரம் நடந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆட்களை எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ பாருங்க, திமுக தாவேக எம்எல்ஏக்களை ஒவ்வொருத்தரையும் 15 கோடியிலிருந்து 50 கோடி வரைக்கும் பேரம் பேசியிருக்கிறாங்க அப்படின்னு நியூஸ் வருது. அதுவும் வந்து ஒரு யூடியூபர் மூலமாக செந்தில் பாலாஜி அவங்க தம்பியும் இதில் சம்மந்தப்பட்டு அந்த பேரத்தை நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ நியூஸ் வருது. 2 பேர்த்த கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணி விசாரிக்கிறதுல இவங்க செந்தில் பாலாஜியும் அவங்க தம்பியும் தான் அதில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ யார் குதிரை பேரம் பண்ணிக்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரியெல்லாம் ஒரு கேவலமான இதை பண்ணுறதுல எல்லாம் அந்த திமுக கை தேர்ந்தது. எப்போ எந்த காலத்துலேருந்து இது மாதிரி தான். அதனால தான் அவர் சொல்லியிருக்கிறாரு, ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு, அடுத்தது நம்ம ஆட்சி தான், அடுத்தது தேர்தல் வரப்போகுது, அடுத்தது நம்ம ஆட்சி தான் அப்படின்னு பேசிகிட்டே இருந்தார். இதை மனசில் வச்சு தான் எப்படி இவங்க தாவேக்காவை எம்எல்ஏக்களை சரி பண்ணிடுவாங்க. அப்போது இந்த சட்டமன்றம் கூடும்போது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அவங்க சொல்லிடுவாங்க. அப்போ நம்ம ஈஸியாக அவங்கள வந்து விலைக்கு வாங்கிட்டு நம்ம ஆட்சி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் அவர் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்காரு. ஆனால் இப்போ என்னாச்சு, அந்த ஒரு வந்து தாவேகா எம்எல்ஏ இளையராஜா வந்து போலீஸில் புகார் கொடுத்ததுனால இப்போ வந்து அவங்க மாட்டிட்டாங்க, செந்தில் பாலாஜியும் அவங்க தம்பி. ஆனால் இது என்ன நடவடிக்கை எப்படி எடுப்பாங்கன்னு தெரியாது. குயிக்காக நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சே. இப்போ ஆதாரத்தோடு அவங்க பிடிச்சிட்டாங்க. அவங்க குதிரை பேரம் அது சொன்னாங்க, ஆதாரம் கிடையாது. ஆனால் இது பாருங்க ஆதாரம். இந்த மாதிரியான ஒரு பதவிக்காக எந்த எல்லைக்கும் போகக்கூட தயாராக இருப்பாங்க. ஏன் வந்து நிறைய இந்த மாதிரி கடந்த காலங்கள் இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு பதவி சுகம், பதவிக்காக எந்த எல்லைக்கும் போவாங்க. ஒரு கட்சி வந்து ஜெயிச்சிருச்சு, ஒரு 2-3 சீட்டு 4-5 சீட்டு பத்தலை, அதை எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு விட வேண்டியதானே. அதுதானே முறை, அதுதானே நியாயம். நீங்களும் அப்படி தானே பண்ணீங்க. மைனாரிட்டி அரசுன்னு சொல்லி ஜெயலலிதா அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? அப்போ மைனாரிட்டி அரசாக இருந்தீங்க, கூட்டணி கட்சிகளை ஆதரவு கொடுத்து தானே பண்ணிட்டு இருந்தீங்க. அது மாதிரி அவரும் 5 வருஷம் இருந்துட்டு போகிறாரு. அதுக்குள்ளே ஒரு பதவி ஆசைக்காக, பதவி சுகத்துக்காக என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது திமுகவுக்கு கைவந்த